கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த குடிநீர் என்றது உங்களுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸின் கீழே கூட குடித்தண்ணி வழங்குவதென்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக கருதப்படும் ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார். அதுக்குரிய காரணம், உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள். புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது. ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த குடித்தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கான மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்களிலே, மிக முக்கியமாக வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு நீர் டாங்கி இருக்கும், எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடித்தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப இதிலே கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி 40 கிலோமீட்டருக்கு அளவான பைப்லைன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டையிலிருந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது, அதை செய்து கொண்டு வரும் பொழுது, முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் புல்லியான் அவர்கள், சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த விடயம் நடக்கக்கூடாது என்று அந்த பைப்லைன்களை திருப்பி அனுப்பி வைத்தார். அதிலே காக்காச்சி வட்டை, இந்த குறிப்பிட்ட இடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் நினைக்கிற ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப்லைன் வேலை திட்டம் செய்யப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி, நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மன்னிக்கவனும் நீர் வழங்கல் அமைச்சுக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது. இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை, நான் இது சம்பந்தமாக போரதீவு பெற்று பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். அம்பார குணாகொல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி, நவகிரியிலே இருந்தும் சரி, இல்லாட்டி அம்பார இருக்கிற ஏனைய இடங்கள்லையும் இருந்து சரி, ஒரு 3 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற, இல்லாட்டி 2 நாட்களுக்கு ஒருக்காக, ஒரு 1 விட்டு 1 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனால் அதுக்கு தேவை பைப்லைன் போட வேண்டும். அப்ப இந்த பைப்லைன் போடுவது செய்தால் பெரிய அளவு மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த பைப் இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்போ உடனடியாகவே தண்ணி வழங்கலாம். அதே போலதான் மண்டூர் 14 நீங்கள் சொன்னீங்க, மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் 14 2014ஆம் ஆண்டிலே இருந்த ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம். அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே, அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் தரக்கூடிய வகையிலே பைப்லைன் இருக்கின்றது. வாட்டர் சப்ளை அதிகரித்து போரதீவு பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கிறது வரவேற்கத்தக்கபடி, அதை நீங்க செய்யுங்க, நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால் செய்ய முடியும் மட்டக்களப்பு மாவட்டத்தை அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த குடித்தண்ணியில் இந்த 6ஆம் மாதம் வந்தால் கோடை காலத்திலே கிட்டத்தட்ட குடித்தண்ணிக்கு கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம். இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் உடைய கைவசம் இருக்கின்றது, அதை வழங்கலாமா? Honorable Jeevan Tondaman, you have 3 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக கௌரவ ஹேஷா வித்தானகே அவர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் இங்கே உருவாக்கி ஆகணும். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான். உண்மையான நிலவரம் யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு போட மாட்டோம்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து யார் அமைச்சராக வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சுக்கு சரியான குறைவு. அதான் யதார்த்தம். வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு வழங்கியிருக்கு. அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா, எதுக்காண்டி தோட்டப்புறங்களுக்குள்ளார வீதி அமைக்கிறதுக்கும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும், ஸ்கூல் கட்டுறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணி ஆகணும்? ஸ்கூல் கல்வி அமைச்சு கட்டி ஆகணும், வீதி வீதி அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும், ஹாஸ்பிட்டல் சுகாதார அமைச்சு பண்ணி ஆகணும். நாங்களும் இலங்கையர்கள் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லார்கிட்டையும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம். தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனே 10%, 90% நாங்கள் வெளியாட்கள் தான் அங்கே வாழ்றோம். அதே நேரத்தில்
தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடக்க முடியாது. எங்களுக்கு தேவை அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே, அங்கீகாரம். அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்கே இருந்தார், அவருக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி. அவர் சொல்லட்டும், என்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்கு தோட்ட மக்கள் சம்மந்தமா மலைய மக்கள் சம்மந்தமா, நான் அதுக்கப்புறம் பார்க்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நல்லது பண்ணணும்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. தொண்டமான் இவ்வளோ காலமாக இருந்திருக்காரு, நாங்கள் இவ்வளோ காலமாக இருந்தனால தான் இன்னைக்கு இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்றாங்க. இன்னைக்கு கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி நாங்கள் 5400 வீடுகளை கொடுத்துருக்கோம். 4 மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை 1 மாசத்துல பிறக்க முடியுமா? கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் ஹட்டன்ல எனக்கு நன்றி தெரிவித்தார். ஒரு வகையில் அவர் சொன்னார், ஜீவன் தொண்டமான் காலத்தில் தான் 1261 காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் இப்போ அதை பற்றி எல்லாம் பேச விரும்பல, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த வீதி அமைக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். கௌரவ அமைச்சர் அங்கே இருக்காரு, நான் கௌரவ அமைச்சர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவு எதிர்கட்சியில் இருக்கவங்கள்ட்ட இருந்து ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குறோம். இந்த அமைச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரித்து தான் ஆகணும். நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு வருஷமும் 3500 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்குது. அந்த 3500 மில்லியன்ல வெறுமனே 500 மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ரோடு எப்படி கட்ட முடியும்? ஆனாலும் நான் அமைச்சராக இருந்த ஒரு வருஷத்துல பகவந்தாலாவை பிரதான வீதியை கட்டினதுன்னா, நூரேலியா பூன்லியா பிரதான வீதியை கட்டினதுன்னா, இது வரைக்கும் வீதிகள் வராத இடத்துல நாங்கள் வீதிகளை கட்டியிருக்கோம். ஆனால் இதை விட கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. Honorable member, you have 1 more minute. இதை விட அதிகமாக கௌரவ அமைச்சர் அவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நீங்க வீதி கட்டணும்னு நினைச்சா கூட அங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு யாருன்னா பெருந்தோட்ட நிறுவனம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க ஒரு குண்டூசி நவுத்தணும்னா கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க. அப்ரூவல் கேட்டு திருப்பி உங்களுக்கு கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க. அது இல்லாம PMMD அப்ரூவல். I am just trying to say the procedure to do any sort of development in the plantation, it is extremely complicated. Because if I want to do anything in the plantation as the subject minister, I need to basically first request the manager of that area. After requesting the manager, I need to go to the PMMD. After the PMMD, I need the finance ministry approval. After the finance ministry approval, I need to go back to the manager. Then I need to get the GA's approval. And by the time I complete all of this, an entire year goes by. Which is why I'm asking Honorable Minister, I think more than talking about, money for the roads or these roads are an issue, those roads are an issue, you need to address the root of the problem, which is the procedure itself. As far as I'm concerned, I would just like to end by saying, as far as I'm concerned, with this current situation, the people who are of Indian origin living in this country, they are not citizens of Sri Lanka. They are citizens of the plantation companies. Because today everything that is based on their livelihood, they need to get permission from the plantation company. It doesn't happen anywhere else. Garments workers are not getting permissions from their employers to get any livelihood matters done. Why is the rule different for us? And கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒரு பெரும் மெஜாரிட்டியோட இங்க உட்கார்ந்துருக்கீங்க, வரவேற்கிறேன். கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நான் சொல்றேன், தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளவுதான் நீங்க விமர்சிச்சு அரசியல் செய்யணுமோ செய்யுங்க. ஜீவன் தொண்டமான், your time is up. கொண்டு வாங்க. ஆனா அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். எனக்கு கௌரவ அமைச்சர் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது மாடி வீடா, தனி வீடா, காணி உரிமையா, இல்லாட்டி அவங்களை வெளியேற்ற போறீங்களா? ஏன்னா நீங்க ஒரே ஒரு மீட்டிங்ல உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது, நீங்க சொல்றீங்க மாடி வீடு வரும். நாங்க காணி உரிமை வழங்குறதுக்காண்டி 3 அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம் கௌரவ அமைச்சர் அவர்களே. Honorable member, can you please wind up? அமைச்சர், அதுக்கு நீங்க பதில் சொன்னா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேஷா தாரகி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. Honorable member, you may be brief in your yes. கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஸ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம், இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு
குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என்னும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தி தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? Ambika Samuel, Honorable Ambika Samuel. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, You have 4 minutes. இன்றைய நாளிலே தோட்டத்தை சார்ந்த வீதிகளை அரசாங்கத்துக்கு சுகீர்த்து கொள்ள பிரேரணையை முன்வைத்த நிலையிலே அதற்கு ஆதரவாக கதைப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிலையிலே முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் 76 வருட கால ஆட்சியிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த அமைச்சரவை அமைச்சு காணப்பட்டது. 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலையக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார். அவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக மலையக மக்களானவர்கள், மலையக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது. அவர்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும், வீதி அமைப்பாக இருக்கட்டும், அல்லது சுகாதார தேவைகளாக இருக்கட்டும், வாழ்விடமாகட்டும், இன்று வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதை குறித்து தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய தேர்தல் களங்களில் கூட நாங்கள் அதிகமாக பேசினதற்கு காரணம், இன்று வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய அமைச்சாகவே வைத்திருந்தாலும் மலையக மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை, அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்குமூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே இன்று தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் விசேஷமாக மலையக மக்களுடைய அடிப்படை தேவைகள், விசேஷமாக உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்ததாக இன்று கிராமப்புறங்களுக்கும் எங்களுடைய விசேஷமாக தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலத்தில் சொன்னது போல தேசிய நீரோட்டத்திலே மலையக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது, நாங்களும் இலங்கையர்கள் என்ற உரித்தோடு அவர்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கிற எல்லா வரப்பிரசாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணக்கரு எங்களுக்குள்ளே இருந்தது. அது இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். விசேஷமாக மலையக மக்கள் you have 1 more minute. தங்களுடைய பிரதிநிதிகள் என்று கூறினவர்கள் செய்யாத விடயங்களை நான் செய்து வருகிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் காட்டுகிறேன். விசேஷமாக மலையக மக்களுக்கான வீட்டு உரிமை சார்பான வீடுகளை குறித்து காணி உரிமையற்ற ஒரு 7 பேச் காணிகளை மாத்திரம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக 5400 வீடுகள் ஒப்புதலோடு உறுத்தோடு கூடிய, அதே போல எல்லா விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் மலையக மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். விசேஷமாக கபரகல, மீரியபெத்த போன்ற மக்கள் அவர்கள் வருட கணக்காக 2-3 வருடங்கள், சிலது 10 வருடங்களுக்கு மேற்பட்ட நிதியிலே அவர்கள் முகாம்களிலே வசித்தவர்களுக்கு இன்று ஒப்புதல் கூடிய பத்திரங்களோடு, உறுதி பத்திரத்தோடு கூடிய நிலங்கள் வழங்குவதற்கும் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும் உட்கட்டமைப்பு சார்ந்த எல்லா வசதிகளையும் அமைத்த வீடுகளை கட்டி அமைப்பதற்கு நாங்கள் முன்னிலை வந்திருக்கிறோம். எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா அடிப்படையில் கூட நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவிலே மலையக மக்களை புறம் தள்ளாதபடிக்கு அவர்களையும் எடுத்து நிர்மாணிக்கப்பட வேண்டிய விஷயமாக அவர்களுடைய தனிப்பட்ட வீடுகள் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் இன்று வசித்துக் கொண்டிருக்கிற லயன் காம்பராக்களிலே நிர்மாணித்து கொடுப்பதற்கு, புனரமைத்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களிலும் அந்த மக்களை உட்படுத்தி இருக்கிறோம். அதே போல வீதிகளாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், வசதிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே தேசிய மக்கள் சக்தியானது நாங்கள் சொன்னது போல அப்பி கியூவா வகையம அப்பே ஆண்டுவை அத்ததே அப்பி මේක නිසාම තමයි ජනතාව ඒ මෙච්චර කල ආණ්ඩු කරපු අය විනාඩියක්
We have to economize on time. ඒක නිසාම තමයි මෙච්චර කල් ආණ්ඩු කරපු අයව ප්‍රතික්ෂේප කරලා අපේ ජාතික ජනබලවේගයෙන් ඒ මිනිසුන්ව ඒ ජනතාව ප්‍රතිනිධිත්ව කරන්න අපිව පත් කරේ. අපි Honourable member, can you please wind up? අපේ ජනතාවට ඒ කාරණාව නිශ්චය කරනවා කියලා මම කියමින් නියම කරනවා. ස්තුතියි. Honourable V. Radhakrishnan, you have 3 minutes. அவைக்கு தலைமை தாங்கன்ற சபாநாயகர் அவர்களே, இந்த தோட்ட பெருங்குடி மக்களுடைய பாதைகள் சம்பந்தமாக அதை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்த பிரேரணைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இலங்கையிலே ஆர்டிஏ, பிஆர்டிஏ, எஸ்டேட் ரோட்ஸ், பிரதேசபா ரோட், யூசி ரோட், எம்சி ரோட், அப்படி நிறைய ரோடுகள் இருக்கின்ற பாதைகள் இருக்கின்றன. இந்த பாதைகள் யாருக்கு சொந்தம்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. தோட்ட ரோடுகளை கேட்டால் இது எங்களுக்கு சொந்தமில்லை, இது யூசிக்கு சொந்தம் அல்லது பிரதேசபாவுக்கு சொந்தம் என்று சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள். ஆகவே தோட்ட பாதைகளை புனரமைப்பதற்காக கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் கொடுத்திருந்தது. அது கௌரவ தொண்டமானாக இருக்கலாம், கௌரவ திகாம்பரமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட 100 மில்லியன் ரூபாயை கொடுத்து இலங்கையிலே இருக்க தோட்ட பகுதிகளுக்கு எல்லா பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எங்கிருந்து செய்ய முடியும்? ஆகவே அதற்காக இன்று நாங்கள் உங்களை குற்றம் சொல்லவில்லை, என்பிபியை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. ஏன்னா என்பிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் தலைமையிலேயாவது இது நல்லதை செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நான் நினைக்கின்ற கௌரவ சமந்த வித்யாரட்ன இங்கே இருக்கிறாரு, சுந்தர்லிங்கம் அமைச்சர் டிப்யூட்டி மினிஸ்டர் இருக்கார். 2 பேருக்கு நல்ல அமைச்சு கிடைச்சிருக்குது, தோட்டப்புற அமைச்சு. ஆகவே நீங்கள் இதை பொறுப்படுத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்று ஹர்ஷா அவர்கள் சொன்னார்கள், தோட்ட பாடசாலைகள், அதாவது ரத்னபுர பாடசாலையில் சில பாடசாலைகள் அட்வான்ஸ் லெவல் இல்லை என்று. நான் நினைக்கிறேன் சென்ட் ஜான்ஸ், ரத்னபுர தமிழ் மகாவித்யாலயம், கனகராயன், சென்ட் மேரிஸ் போன்ற பாடசாலைகள் அந்த உயர்தர பாடசாலைகளை கொண்டு பாடசாலைகளாக இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் தோட்ட உட்கட்டமைப்பு அல்லது தோட்ட கைத்தொழில் அமைச்சு இரண்டும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இடம் வாங்குறதுக்கோ அல்லது காணி வாங்குறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது நான் நேற்று நான் இந்த சபையிலே பேசியது போலதான் 1948 நாட்டிலே சுதந்திரம் கிடைத்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்களுக்காக இந்த தோட்டங்களிலே போகக்கூடிய பாதைகள், அரசியல் உரிமைகள் இருந்தன. அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி, போட்டுவ கட்சி போன்ற கட்சிகள் இதை செய்ய முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நிதி பற்றாக்குறை இருந்திருக்கலாம், அல்லது நிதி குறைவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இன்று உங்களுக்கு அதிகமான அரசியல் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஜனாதிபதிக்கு வெளிநாடுகள் உதவி பெற்றுக்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.